இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சியா? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். கல்யாண பொண்ணு முன்னாடி போயிட்டா டிரைவர், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இல்லம்மா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப நல்லா தானே இருந்தது. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சார். நான் போய் பேனட்டை ஓபன் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் பாரு. கடவுளே, சீக்கிரம் சீக்கிரம் போ. மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கும்? இந்த டிரைவர் எப்போ வருவாரு? என்னது, இவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன்னு என்ன கல்யாணத்துக்கே கூப்பிடல. என்ன பிரச்சனைங்க? கார் ஸ்டார்ட் ஆகலங்க. டிரைவர் மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. லேட் வேற ஆயிட்டு இருக்கு. நீங்க தான் கல்யாணம் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, கல்யாணம் எங்கன்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ, பரவாயில்லைங்க, வேண்டாம். ஏங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யாரும் இல்லை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமாங்க. வாங்க, போற வழியில பேசிக்கலாம். அது இல்லைங்க. ஏங்க, மித்ரா தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்ல, ஆனால் அவன் இப்படி சடனாக கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, வாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா? ஆமாங்க. ஹலோ, வணக்கம் தாத்தா. அண்ணா, யாருண்ணா அவன்? எனக்கு எப்பறம் தெரியும்? எனக்கும் யாரும் தெரியல. நடுவுல வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டு இருக்கான். என்னத்த செய்யறதுன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கம் தாத்தா, வாங்க.
என்ன ஒரே குழப்பமா இருக்கு. இவன் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த என்கிட்ட சொல்லவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. சரி, நம்ம போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சாய், அந்த லக்ஷ்மி எப்படியாவது இழுத்துட்டு போன நினைச்சா என்னடா இப்படி ஆயிடுச்சு. ச்சே. டாட், இவரு ப்ளீடர் தாத்தா, லக்ஷ்மியோட சின்ன தாத்தா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கங்கம்மா. லக்ஷ்மி அப்பவே கிளம்புனதா சொன்னாங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? வர வழியில கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அங்கிள். அப்ப எங்களுக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாமே, நாங்க வேற காரை அனுப்பியிருப்போமே. காரை ரிப்பேர் பண்றதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தாங்க? நான் தான்டா. டேய் ராதா, நீயா? டேய், என்னெல்லாம் தெரியுதா உனக்கு? அது வந்து என் ஞாபகம் இருந்தா தான் கல்யாணத்தை கூப்பிட்டு போயே. டேய், என்னடா இதெல்லாம்? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணமே பண்ண போயிட்ட. சாரிடா, எதிர்பாராத விதமா முகூர்த்தம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் அவசர அவசரமா எல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. யாரையும் கூப்பிடுறதுக்கு டைம் கிடைக்கல. அதுதானா? இல்ல நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி லட்சர் கொடுப்போன்னு பயந்து போயிட்டியா? இருந்தாலும் சிட்டில இவ்வளவு பெரிய ஃபேமிலி, நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வாரிசு, நீ இப்படி ஃபார்ம் ஹவுஸ்ல ஏன் கல்யாணம் வச்சிருக்க? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட உனக்கு கல்யாணம் யாருக்குமே தெரியாதுடா.